நம்ம இப்போ வந்து பேங்க் மெர்ஜஸ் வந்து ரீசெண்டாக வந்து பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அனௌன்ஸ் பண்ண இந்த பேங்க் மெர்ஜர் தான் வந்து லாஸ்ட் 5 டெகேட்ஸில் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து பேங்க் நேஷனலைஸ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து அடுத்த வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் இது. ஆக்சுவலி வந்து இதை வந்து இந்த பேங்க் மெர்ஜரை பற்றி வந்து ஒரிஜினலாக யார் சொன்னா அப்படின்னா வந்து நரசிம்மன் கமிட்டி வந்து லேட் 1980s வந்து கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. அதில் வந்து பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வந்து விஷயம் சொல்லியிருந்தார் வந்து வீக்கர் பேங்க்ஸாக இருந்தால் அதை அப்படியே செட் பண்ணிடுங்க, ஸ்ட்ராங்கர் ஒன்ஸோட மெர்ஜ் பண்ணி அதையும் வீக் ஆகாதீங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஏன் வந்து பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணணும்? ஸோ பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணும்போது வந்து ஒரு குளோபல் லெவல் பேங்க்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட நிறைய பேங்க்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து ரொம்ப வந்து மினிஸ்குலாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு பேங்க் நமக்கு வந்து தேவை. ஸோ வந்து டு லெவரேஜ் த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட். இது என்ன வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து $5 trillion எக்கானமி வந்து 2024 வந்து அடையணும் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணார். ஸோ அதை அடையிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குளோபல் லெவல் பேங்க்ஸ் வந்து நமக்கு தேவை. இது மாதிரி வந்து ப்ரீவியஸாக வந்து ஏற்கனவே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதோடைய வந்து 5 அசோசியேட் பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் வந்து ட்ராவன்கோர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸோ அந்த மாதிரி 5 அசோசியேட் பேங்கோட வந்து மெர்ஜ் பண்ணி ப்ளஸ் வந்து பாரதிய மகிழா பேங்க் இது கூட வந்து அவங்க வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஏப்ரல் 2017 இந்த மெர்ஜர் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி வந்து பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா பேங்க் ப்ளஸ் தேனா பேங்க் இது மூணையும் வந்து சேர்த்து வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஏப்ரல் 2019 வந்து இந்த மெர்ஜரும் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10 பேங்க்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 10 பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணி 4 வந்து பேங்க்ஸாக வந்து மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்ச் 2020 வந்து இது கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெர்ஜர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 27 பேங்க்ஸ் வந்து 2017 இருந்துச்சு. இப்போ வந்து வெறும் வந்து 12 பேங்க்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ வந்து 12 பேங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்ட் நம்பர். இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து பேங்க்ஸை வந்து குறைக்க வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மெர்ஜ் பண்ணுற அந்த பிளான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் மெர்ஜரில் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கையும் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸையும் யுனைடெட் பேங்கையும் வந்து அவங்க வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. இப்படி மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து அது எஸ்பிஐக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து பேங்காக வந்து மாறப்போகுது. இன்னொன்று வந்து பிரான்ச் நெட்ஒர்க்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து இதுவும் வந்து செகண்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கனரா பேங்க் சிண்டிகேட் பேங்க்கையும் வந்து சேர்த்து வந்து 4th லார்ஜஸ்ட் பேங்காக இது வந்து வரப்போகுது. இன்னொன்று வந்து நெட்ஒர்க் ஓவர்லாப்ஸ் வந்து நிறையா வந்து நடக்குது கனரா பேங்க்கும் வந்து சிண்டிகேட் பேங்க்கும். ஸோ வந்து அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ச்சஸ் வந்து ஒரே ஸ்ட்ரீட்டில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணும்போது காஸ்ட் ரிடக்ஷன் வருது. காஸ்ட் ரிடக்ஷன் வரதுனால வந்து லெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து கடன் கொடுக்குற அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுக்க முடியும். லெண்டிங் காஸ்ட் வந்து கம்மியாகுது. ரெண்டுக்குமே வந்து சிமிலர் பிஸ்னஸ் கல்ச்சர் இருக்கிறதுனால வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆந்திரா பேங்க் ப்ளஸ் வந்து கார்பரேஷன் பேங்கோட வந்து இணைக்க போகிறாங்க. இது இணைச்சதுக்கப்புறம் வந்து 5th லார்ஜஸ்ட் பேங்காக வந்து வரப்போகுது இது பிஸ்னஸ் சைஸை பொறுத்த வரைக்கும். 4th மெர்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பேங்கையும் அலகாபாத் பேங்கையும் வந்து இணைக்க போகிறாங்க. இது வந்து 7th லார்ஜஸ்ட் வந்து பேங்காக வந்து மாறப்போகுது. ஸோ மெர்ஜர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா வந்து அதுக்கு வந்து என்னென்னா வந்து சினர்ஜிஸ் தேவை. எது ப்ராடக்ட்ஸில், காஸ்ட்டில், பிஸ்னஸில், ஜியாகிரஃபிஸில், டெக்னாலஜியில் இதெல்லாம் வந்து சினர்ஜிஸ் தேவை. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் சினர்ஜி. இந்த காஸ்ட் எனர்ஜி இல்லை அப்படின்னா வந்து அதனால் எந்த பெனிஃபிட் இல்லை. இந்த காஸ்ட் எனர்ஜி எப்படி இது பண்ணுறது வந்து பிரான்ச் அண்ட் ஸ்டாஃப் ரேஷனலைசேஷன் மூலமாக வந்து அதை வந்து முக்கியமாக பண்ணணும். பிரான்ச் ரேஷனலைசேஷன்னா அதான் வந்து ஒரே ஸ்ட்ரீட்டில் வந்து 2 பிரான்ச் இருக்கும் ஒரு பேங்க், இல்லாட்டி ஒரே பில்டிங்லேயே 2 பிரான்ச் இருக்கும். அப்போ அந்த பிரான்ச்சஸில் வந்து ஒரு பிரான்ச் தேவையில்லாமல் ஆகிடும் இனிமேல். அதை க்ளோஸ் பண்ணுறது. இன்னொன்று ஸ்டாஃப் ரேஷனலைசேஷன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரே வேலையை வந்து வந்து ரெண்டு பேங்க்ஸுமே மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. அப்போ அந்த ஸ்டாஃப்ஸை வந்து எப்படி வந்து வந்து செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாஃப் ரேஷனலைசேஷன். பட் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதனால் வந்து இதில் வந்து சில வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஹச்ஆர் இன்டெகிரேஷன் பண்ணும்போது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இதை ஷுட் பி நோ ரிட்டன்ச்மெண்ட். வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து எந்த ஒரு வந்து எம்ப்ளாயிஸ் லாஸ் இருக்கக்கூடாது. அண்ட் வந்து அப்போ தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற குவாலிட்டிலே வந்து மோட்டிவேஷன்லேயே வந்து லாஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் சினர்ஜி இருக்கணும். டெக்னாலஜி சினர்ஜி வந்து ஆக்சுவலி வந்து இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து சிமிலராக கோர் பேங்கிங் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால் வந்து இது வந்து ஸ்மூத் ட்ரான்சிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் சினர்ஜி. ஜியாகிரபிக்கல் சினர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது 4th செட். அதாவது வந்து இந்தியன் பேங்க்கையும் வந்து அலகாபாத் பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணும்போது இந்தியன் பேங்க் வந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்குது, இது வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து இருக்குது அலகாபாத் பேங்க். ஸோ இங்கே வந்து ஜியாகிரபிக்கல் சினர்ஜி இருக்குது. ஸோ வந்து பட் வந்து மற்ற இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினர்ஜி வந்து மிஸ் ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸில் வந்து அது வந்து நார்த் பேஸ்டு, ரெண்டுமே நார்த் பேஸ்டு ஸ்ட்ராங் பர்சன்ஸ் இருக்குது.
கனரா பேங்க் அண்ட் சிண்டிகேட் பார்த்தீங்கன்னா வந்து அது சவுத் பேஸ்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் மெர்ஜரில் வந்து ஆந்திரா பேங்க்கும் வந்து கார்பரேஷன் பேங்க்கும் வந்து ரெண்டுமே வந்து சவுத் பேஸ்டு. இல்லை யூனியன் பேங்க் வந்து நேஷனல் பிரசன்ஸ் இருக்குது, அதோடைய வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பிரான்ச் அண்ட் ஸ்டாஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா அசெட் குவாலிட்டி. இதில் வந்து என்னென்னா வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேயே வந்து பிரச்சனை இருக்குது. நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அண்ட் வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவேஷன். நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்னால் என்னென்னா வந்து பேட் லோன்ஸ். ஓகே, வந்து பெர்ஃபார்ம் பண்ணாத அசெட்ஸ் திருப்பி வந்து அந்த கடனை வந்து செலுத்த முடியல அப்படின்னா அது வந்து பேட் லோனாக மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து 6% பேலன்ஸ் ஷீட்டில் 6% மேலே வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஆர்பிஐயோட ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் கீழே வரும். இந்த ஆர்பிஐயோட ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா வந்து ஸோ வந்து இது மாதிரி வந்து என்பிஎஸ் வந்து அதிகமாகிடுச்சு, ஸோ வந்து கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க ஆர்பிஐ. ஸோ அதுதான் வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பிசிஆர், ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. லோன் லாஸ் ஆகிறத கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து பஃபர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. அந்த வந்து பிசிஆர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 70% மேலே கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் டிசைரபிள் லெவல். நீங்கள் வந்து பேங்க்ஸில் வந்து இந்த வந்து என்பிஏ பிசிஆர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் பேங்க் மட்டும் தான் வந்து பிலோ என்பிஏ வந்து 5% கீழே, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 5% கீழே வச்சிருக்க ஒரே பேங்க் வந்து இந்தியன் பேங்க் தான். அவர் என்பிஏ வந்து 3.75%. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிஎன்பி, யூபிஐ, இது ஃபர்ஸ்ட் செட் மெர்ஜர் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், இது மூணு இணைச்சு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக கிரியேட் பண்ண போகிறாங்க. இதோடைய பிஸ்னஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 18 லட்சம் கோடி. ஆனால் உன்னுடைய வந்து என்பிஎஸை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐ, யுனைடெட் பேங்க் ஆஃப் இதோட என்பிஏ வந்து 8.67% இருக்குது. இது வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் கீழே ஏற்கனவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் வந்து அதோட என்பிஏ வந்து 6.55%, அதுவும் வந்து 6% மேலே தான் இருக்குது. இதில் வந்து 14,000 வந்து கோடி வந்து நிரவ் மோடி ஸ்கேமில் வந்து அவங்க வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க பிஎன்பி. நெக்ஸ்ட் வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், இது வந்து 5.93, ஜஸ்ட் 6% கீழே போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் கீழே இருந்து வந்து அது வந்து வெளில வந்திருக்கு. இந்த மூணு பேங்க்கும் சேர்ந்து தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் வந்து மாற போகிறாங்க. அடுத்த மெர்ஜர் பாருங்கள், கனரா பேங்க் அண்ட் வந்து சிண்டிகேட் பேங்க். ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து கிட்டத்தட்ட வந்து 70% மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து கனரா பேங்க் வந்து 41.5%, சிண்டிகேட் பேங்க் வந்து 48.8%, ரெண்டு சேர்க்கும் போது வந்து நெட் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து 44.32%, 70% கீழே இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து தேர்ட் மெர்ஜர் பார்க்கும்போது யூனியன் பேங்க்கு, ஆந்திரா பேங்க்கு, இதுக்கப்புறம் கார்பரேஷன் பேங்க். இதோட என்பிஎஸ் பார்க்கும்போது வந்து எல்லாமே அரௌண்ட் 6 இருக்குது. அதாவது வந்து 6.85%, வந்து 5.73% அண்ட் 5.7%. இப்போ மொத்தமாக சேர்க்கும் போது 6.3. ஆக்சுவலி வந்து 6க்கு மேலே போயிடுச்சு. 6க்கு கீழே வந்திருக்கணும். 6க்கு கீழே வந்தால் தான் வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் கீழே வராது. பட் 6க்கு மேலே போயிடுச்சு. இதுவுமே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக். ஃபோர்த் மெர்ஜர் பார்க்கும்போது வந்து அலகாபாத் இந்தியன் பேங்க். இதில் மட்டும்தான் லோயர் என்பிஏ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4.39%. ஓகேவா, இது வந்து முக்கியமாக வந்து இந்தியன் பேங்கோடைய வந்து என்பிஎஸ் ரொம்ப குறைச்சி, அதனால ரெண்டே சேரும் போது நெட் என்பிஏ வந்து 4.39 மாறிச்சு. பட் நீங்கள் வந்து இந்தியன் பேங்கோட ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 14.15% தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து 70% மேலே இருந்திருக்கணும். அப்போ வந்து நிறையா வந்து வீக்கர் பேங்க்ஸ் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு ஸ்ட்ராங்கர் பேங்க்ஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. பிகாஸ் வந்து இதோடைய வந்து அசெட் குவாலிட்டி எதுவுமே வந்து இம்ப்ரூவ் ஆகலை பெருசாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஷ்யூ என்னென்னா வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ஷார்ட் டர்மாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அச்சர் அண்ட் ஐடி வந்து சிங்க்ரனைஸ் ஆகும்போது வந்து ரிட்ரெச்மெண்ட் பண்ண முடியாது. வந்து ரிட்ரெச்மெண்ட்டை வந்து பண்ண முடியாத போது வந்து கண்டிப்பாக வந்து அதில் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரான்ச் ரேஷனலைசேஷன் அண்ட் வந்து ரீஅலைனிங் என்பிஎஸ், இதனால வந்து ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா வந்து இந்த மாதிரி பேங்க்கை மெர்ஜ் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஓகே, வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்டீஸை வந்து அப்பாயின்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ வந்து நிறையா பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பேங்க்கில் பண்ணுறாங்க. குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது சைஸ் மட்டும் கிடையாது, இது வந்து கவர்னன்ஸில் வந்து உள்ள ப்ரொஃபஷனலிசமும் வந்து பார்க்கப்படும். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட் ரிஃபார்ம்ஸும் வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பிஸ்னஸ் சைஸ், அதாவது வந்து மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பேங்காக வந்து மாறப்போகுது 27லேருந்து. அப்போ வந்து அதோடைய பிஸ்னஸ் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 52 லட்சம் கோடி, இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த பிஎன்பி, ஓபிசி ப்ளஸ் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி. பேங்க் ஆஃப் பரோடா இது வந்து விஜயா அண்ட் தேனா பேங்க் ஏற்கனவே பண்ண மெர்ஜர், அது வந்து என்னென்னா வந்து 16.13 lakh crore. கனரா அண்ட் சிண்டிகேட் பேங்க் இது வந்து 15.2 lakh crore வரும்போது 4வது பிளேஸில் இருக்குது. 5th லார்ஜஸ்ட்டாக வந்து யூனியன் பேங்க், ஆந்திரா பேங்க் அண்ட் வந்து கார்பரேஷன் பேங்க் இது வந்து கிட்டத்தட்ட வந்து 14.5 lakh crores இருக்குது.
சிக்ஸ்த் லார்ஜஸ்ட்டு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து 9.3 லேக் க்ரோர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து செவன்த்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பேங்க் ப்ளஸ் அலகாபாத் பேங்க், இது வந்து 8.8 லேக் க்ரோர் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 4.68 லேக் க்ரோர் இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 3.75 லேக் க்ரோர் இருக்குது. 10th வந்து யூகோ பேங்க் 3.17 லேக் க்ரோர். 11th வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 2.34 லேக் க்ரோர். 12th வந்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் 1.71 லேக் க்ரோர். கவர்மெண்ட் வந்து ரீகேபிட்டலைசேஷன் வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோனா வந்து 70,000 கோடி வந்து இந்த பேங்க் வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் இருக்குன்னு சொன்னாங்க. இதில் வந்து ஏற்கனவே வந்து இப்போ வந்து 50,000 கோடி வந்து கொடுக்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் 50,000 கோடிக்கு வந்து பிரேக்கப், அதாவது மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பேங்க் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 16,000 இருக்குது. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 11,700 crore, பேங்க் ஆஃப் பரோடாக்கு வந்து 7,000, கனரா பேங்க் வந்து 6,500 crore, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து 3,800 crore, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 3,300 crore, இந்தியன் பேங்க் 2,500 crore, யூகோ பேங்க் 2,100 crore, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 1,600 crore, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து 750 crore. கிட்டத்தட்ட வந்து 50,000 கோடி வந்து அதில் வந்து லைன் ஷேர் வந்து 2 இதுக்கு போகுது. ஒன்று வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், இன்னொன்று வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும். ஸோ வந்து அவ்வளோதான், இந்த ஆர்டிகல் முடிஞ்சிருச்சு. இந்த ஆர்டிகளோடைய வந்து பிடிஎஃப் வந்து கீழே லிங்க்கில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ தேங்க்யூ.